மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை வாழ்க்கையில வரும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்பவும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்வீங்க. இப்ப நீங்களே மனசு உடைஞ்சு போய் இந்த வேதனை யார்கிட்டன்னு போய் சொல்றது? என்ன பண்றது? எங்களுக்கும் செல்வி மட்டும்தான் பொண்ணா இருக்கா. அவ மாப்பிள்ளை கூட எப்படி இல்லாமோ வாழணும்னு ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருந்தோம். அது எல்லாமே கண்ணு முன்னாடியே தகர்ந்து விழும்போது எங்களால அத தாங்கிக்க முடியல சம்பந்தி. மகா, சம்பந்தி எங்க? இப்பதான் மாத்திரை போட்டு அப்பா தூங்குறாரு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கும். காஃபி சாப்பிடுறீங்களாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா? வேணாம். நடந்த விஷயத்தை எல்லாம் நான் கேள்விப்பட்டேம்மா. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் பார்த்து பேசி ஜாதகத்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அக்கா, வேலோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாக்கா. அதை எடுத்துக்கூட. ஏமா, கோர்ட்ல ஜட்ஜு அவ்வளோ பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஜோசியர் இதை மாத்தி எழுதிடுவாரா என்ன? இவர் எந்த கணக்குல இந்த ஜோசியரை வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காரு? எனக்கு ஒண்ணும் புரியலடி. கொஞ்சம் பொறுமையாரு, நடக்கிறத வேடிக்கை பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா. இந்தாங்க. ஐயா, என் பையன் ஜாதகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. அவனுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற சோதனைக்கெல்லாம் அதுக்கு எப்போ முடிவு வரணும் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா பார்த்து சொல்றேன். நேரம் பாக்குறீங்க, எதுவும் தப்பா இல்லையே? கொஞ்சம் பொறுமையா இருங்க, முழுசா பார்த்துட்டு சொல்றேன். ஜோசியரே, என்னாச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றேன். மா, ஜோசியர் இழுக்கிறத பார்த்தா நமக்கு ஏதோ குட் நியூஸ் சொல்ல போறார் போல இருக்கு. என்ன இருக்கு ஜோசியரே? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நான் சொல்ல போறதை கேட்டு மனசை திடப்படுத்திக்கீங்க. உங்க 2வது பையனுக்கு நேரம் சரியில்லைம்மா. ஐயா, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க தம்பிக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு விதி முடியும் நேரம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? திரு என்ன சொல்றாரு? திரு, ஐயோ, என் புள்ள விதி முடிய போதா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த ஜாதகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவரோட ஆயுள் காலம் முடிவுக்கு வரப்போகுது. அதனாலதான் அவர் இந்த சோதனையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயா ஐயா, நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இத நான் சொல்லலம்மா, அவர் கட்டம் சொல்லுது. ஐயா, இதெல்லாம் மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இது என் மாப்பிள்ளை வாழ்க்கை மட்டும் இல்ல, பொண்ணு வாழ்க்கையும் அடங்கி இருக்கு.
ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க எதுவா இருந்தாலும் செய்யறோம். பரிகாரம் சொல்லுங்க. இல்லம்மா, கடவுள் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் இருக்கிற காலத்தையும் இந்த உலகத்தை விட்டு போற காலத்தையும் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு தான் அவன் கணக்குப்படி பூமியில அவனுக்கு அவதாரத்தையே கொடுப்பான். அப்படித்தாம்மா இதுவும். கடவுளோட தீர்மானத்தை யாரால என்ன செய்ய முடியும்? சிலர் நல்லா வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும், ஆயுசு இருக்கிற வரைக்கும் எழுதி வச்சிடறாரு. ஆனா சிலருக்கு வாழ வேண்டிய காலத்தை பாதியிலே முடிச்சிட்டு போறது மாதிரி அவன்தாமா எழுதுறான். எல்லாம் அவனோட விளையாட்டு. சாதாரண மனுஷங்க நாம, நமக்கு அதெல்லாம் புரியாது. இல்ல 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 இல்லடா திரு, என் பிள்ளை இப்படியே பறிச்சுக்கிறதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தேன்? இல்லடா இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுடா திரு. ஐயா, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. ஆனா மாப்பிள்ள எங்க பொண்ணு கூட வாழ வேண்டிய காலம் இருக்கு. அவரோட வாரிசு புள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எங்க ஆயுச எடுத்து மாப்பிள்ளைக்கு கொடுத்து எங்க ஆயுச முடிச்சுக்க கூட நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. இங்க பாருங்கம்மா, என்னதான் ஒருத்தருக்கு விதி இவ்வளவுதான் இருந்தாலும் தெய்வத்தால் ஆகாதது எதுவும் இல்லை. எத்தனையோ பேரு விதிப்படி ஆயுள் காலம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தெய்வத்தால பல வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதேபடி உங்க மகனுக்கும் தெய்வத்தோட கருணை இருந்தா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணணும்? இதுக்கு பரிகாரம் பூஜைன்னு ஒண்ணு இல்லம்மா. மனசார தெய்வத்தை வழிபடணுமா, வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அங்க பாரு. செல்வி, செல்விமா, செல்வி, அழாதம்மா.